வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுபகிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. மீன ராசி, மீன லக்னம். 12 ராசிலேயே ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு சந்தோஷமான நியூஸ் யாருக்குன்னா மீனத்துக்கு தான். அடுத்த ஒரு வருஷத்துக்கே இந்த ஜூன் 2லேருந்து ஆரம்பிக்கும். என்னென்னா குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, 7.5 சனினாவே நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவோம். அந்த 7.5 சனியில் நடுவில் வர அந்த 2.5 வருஷம் ஜென்ம சனின்னு நம்ம மேலே வர்றது வந்து இருக்கிறதுலே கடுமையானது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மீன ராசிக்கு வந்து மீன ராசி லக்னத்துக்கு வந்து ஜென்ம சனி தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு வருஷமாக கசக்கி புழிஞ்சிட்ருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பார். இந்த டைமில் குரு பகவான் உங்களை பார்க்குறது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது யாருமே இல்லாத ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர் வந்து ஒருத்தர் உங்களுக்கு தூக்கிட்டு மேலே போனால் எப்படி இருக்கும், அதுதான் இப்போ நடக்குது. குருபகவான் உங்களை பார்க்குறது கோடி புண்ணியம், கையெடுத்து கும்பிடுங்க. இது ஒன்று. அதுலேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லக்கினா, இது ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் இல்லை 4 ஜாக்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஜாக்பாட்டே சூப்பர், இது ட்ரிபிள் ஜாக்பாட். என்னென்னா குருபகவான் உங்களை பார்க்குறாருல, இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்களே குரு வீடு. மீனம்ன்றதே குரு வீடு. குரு வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது பலம். இது எப்படி பார்க்குறாருன்னா, கடகராசியில் உச்சமடைஞ்சு பார்க்குறாரு. உச்சமாக அவர் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ இன்னும் பவர். இது த அல்டிமேட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த வருஷம், இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ராஜா மந்திரின்னு கிரகங்களை பிரிப்பாங்க. இந்த வருஷத்துக்கான ராஜா யாருன்னா குரு. அதாவது குரு பகவான் ராஜாவாக இந்த வருஷம் இருந்து அவருடைய சிம்மாசனம் அவர் ஊரில் உக்காந்து அவர் ஊர் மக்களை பார்க்குறாருன்னா எப்படி? இப்போ நம்ம ஊர் சிஎம் பிஎம் ஆகிட்டாருன்னா எப்படி ஜாலியாக இருக்குமா? நம்மளுக்கு நல்லதே செய்வாரா? அந்த மாதிரி தான் இது. சரியா? உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் இல்லை 4 ஜாக்பாட்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். சூப்பரான டைம், பயன்படுத்திக்கோங்க, நல்லா பயன்படுத்திக்கோங்க. இப்போ குருபகவான் பார்க்குற வீடு, அவர் இருக்கிற வீடு எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ நல்லது இருக்கும். அதனால் ஒன்று 7 சனி கஷ்டமாகுதுன்னு இல்லாமல் இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா சூப்பராக. எனக்கு தெரிஞ்சு இது சொல்லும் போதே மீனராசினா அப்படி கொஞ்சம் எழுந்து உட்காருவாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நல்ல விஷயம் இருக்குது. மெயினாக எதில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மனசை விட்டு பேச ஆள் கிடைக்கும். இந்த 1 இல்லை 2 வருஷமாகவே மீனராசினா அப்படியே ஃபுல்லாக இன்ட்ரோவர்ட்டுன்னு அப்படியே கம்முன்னு ஆகிட்டு இருப்பாங்க. ஹைபர்னேஷன்னு சொல்லுவாங்க. யாருமே வேணாம், யார்கிட்ட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன், அப்படியே உள்ளுக்குள்ளே போவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக ஆகிறதுக்கு ஒரு டைம் வரும். ஒரு மனசில் சந்தோஷம் வர்றதுக்கு, இல்லை சந்தோஷமானவங்ககிட்ட பேசுகிறதுக்கு, லவ் அமையிறதுக்கு. யாருக்கு எது வேணும்? இப்போ 20-30 வயசு ஆள்னா லவ் கிடைக்கணும்னா லவ் கிடைக்கும். இல்லை கல்யாணம் ஆனவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இருந்தால் இப்போ அவங்க திருப்பி பேசுவாங்க. இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ 60 வயசு சார், தம்பி அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுப்பா, பேச ஆள் இல்லைப்பா அப்படின்னா டீ கடைக்கு போனால் பேச ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுமாரி ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கு ரிலேஷன்ஷிப் வரும். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து மீன ராசி அப்படின்றது பெண் ராசி, குரு வீடு, நீர் ராசி. பெண் ராசி நீர் ராசி அப்படின்னாவே அந்த தாய் உள்ளம் இருக்கும். ஸோ தாயின்றது யார்? ஒரு குழந்தை பெற்றா தானே. அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தைய வளர்க்கணும், இல்லை மற்றவங்களும் இந்த குழந்தை மாதிரி பார்க்கணும், அவங்க தானே. குழந்தை பாக்கியத்துக்கு சரியான டைம்.
மீன். ஏன்னா அது குழந்தை பிறந்த பிறகும் உடம்புல அவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் வருவாங்க. அந்த இயற்கை நம்மளுக்கு அப்படி தான் கொடுத்துருக்கு. குழந்தை பிறந்த பிறகுமோ நிறைய பேர் கேரக்டர் பார்த்துருக்கீங்களா, அப்படியே மாறுவாங்க நல்லதாக. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அவ்வளோ நடக்கும். உங்களுக்குன்னு ஒரு குழந்தைலாம் வரும்போது லைஃபே டோட்டலாக மாறும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த குழந்தை பாக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு டைம். இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன, நான் போன வருஷமே சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் யாருன்னா பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். கையில் கிடைக்கிற காசுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லா வளரும்னு சொன்னேன். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. இது இன்னொன்று, போன வருஷம் நான் நிறைய மீன ராசிக்கு சொன்னேன், எல்லோரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள், பிஸ்னஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் சிறுதானியம்லாம் ஆரம்பித்து வெளிநாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ சரியான பணமழை, நல்ல க்ரோத். அந்த ஒரு வருஷம் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் இல்லை அதுக்கு மேலேயே அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குங்கெல்லாம் இப்போ ப்ராஃபிட்ன்றது அள்ளி கொடுக்குறான் ஆண்டவன். ஏன்னா உங்கள் ப்ராஃபிட் ஹவுஸை தான் இப்போ குரு பகவான் பார்க்குறாரு. அது மிஸ் பண்ணிட்டவங்களும் இப்போ ட்ரை பண்ணுங்கள், ப்ராஃபிட் வரும், பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும். இது ஒன்று. இன்னொன்று, மீன ராசியில் சில பேர், அதான் இப்போ எல்லா ராசிக்காரங்களும் பெரும்பாலும் செகண்ட் மேரேஜுக்கெலாம் நிறைய பேர் கேட்டு வராங்க. அது மீன ராசியில் இப்போ கொஞ்சம் அதிகமாக அவங்க டைம் டஃப்பாக போகிறதுனால வராங்க. செகண்ட் மேரேஜுக்கெலாம் டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருன்னா பண்ணணுன்னா செகண்ட் மேரேஜும் பண்ணலாம். இது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா மீன ராசிக்கு டீஃபால்ட்டாக மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரனோட வழிபடணுங்க, அது மெயின். வியாழக்கிழமைகளில் போய்ட்டு, இல்லை குரு ஹோரையில் வியாழக்கிழமை குரு ஹோரை, இல்லை புதன்கிழமை புதன் ஹோரையில் மதுரையில் போய் மீனாட்சியை பார்த்து வந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் பார்த்து வந்தாலும் சரி, அங்கே வர குழந்தைங்களுக்கு பூந்தி கொடுங்க. அதை கொடுக்க உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ், நல்ல சேஞ்சஸ் வருதுன்றதை பார்த்துட்டு நடந்த நல்ல விஷயத்தை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி, சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அது தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அது ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள், அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமான்